இப்படி சுமாரா இருக்க ரூம் சூப்பரா மாத்துறேன்னு நேத்து ஒரு சைடு வால்க்கு மட்டும் பெயிண்ட் பண்ணிட்டேன். சோ இன்னைக்கு பேலன்ஸ் இருக்க இன்னொரு சைடு வால பெயிண்ட் பண்ண போறேன். ஆல்ரெடி அதுல ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சனால இன்னைக்கு கொஞ்சம் அடிக்க ஈஸியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வேலையை இன்னைக்குள்ள முடிக்கணுங்கிறனால எந்திரிச்ச உடனே சொக்காவை மாத்திட்டு களத்துல இறங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் சாண்ட் சீட்டை வச்சு ஃபுல்லா எல்லா சைடும் தேய்ச்சிட்டேன். அடுத்து பெயிண்ட் மிக்ஸ் பண்ணி அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நிறைய பேர் வந்து பிரஷ்ல அடிக்காம ரோலர் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க. லாஸ்ட் டைம் ரோலர் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணப்போ அதோட ஃபினிஷிங் வந்து ரஃபா வந்துச்சு. அதே பிரஷ் யூஸ் பண்ணி அடிக்கும் போது அதோட ஃபினிஷிங் நல்லா இருந்துச்சு. சோ அதனால ஃபுல்லாவே பிரஷ் வச்சு அடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் டாப் சைடு ஃபுல்லா அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பாட்டம் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த சைடும் அடிக்கும் போது டபுள் கோட்டிங் தான் கொடுத்தேன். இதை அடிச்சு முடிக்கிறதுக்கே இன்னைக்கு டைம் ஆயிருச்சு. ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிட்டு சுத்தம் பண்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் பெயிண்ட் எல்லாம் சுரண்டிட்டு ஃபுல்லா கூட்டிட்டேன். அப்புறம் அப்படியே வேகமா கடைக்கு போய் டெட்டால வாங்கிட்டு வந்து மாப் போட்டேன். இப்போ ரூமோட ஃபைனல் லுக் இதுதான். நல்லா இருந்தா கமெண்ட்ல ஒயிட் கலர் ஹார்ட்ட போடுங்க, நல்லா இல்லனா ரெட் கலர் ஹார்ட்ட போடுங்க. இப்படி இருந்த ரூம் பெயிண்ட் அடிச்சு இப்படி மாத்திருக்கேன். இதுல அடுத்த ஸ்டெப்பா ஃப்ளோர் மேட் போடணும். அடுத்து வாங்கி வச்சிருக்க திங்ஸ் எல்லாம் வச்சு ரெடி பண்ணணும். அவ்வளவுதான் கைஸ். பாக்குற எல்லாருமே ஜாலியா இருக்கணும்னா ஃபாலோ மட்டும் பண்ணிட்டு பாருங்க.